வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி மெயின் கோர்சஸ்க்கு நம்ம சைட் டிஷ் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி. வெஜிடபிள் சப்ஜி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சின்ன துண்டுகளாக நறுக்கின ஒரு கேரட், 8 பீன்ஸ் நறுக்கினது, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி போடணும். பாதி குடமிளகா சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு பாதி காலிஃப்ளவர் சின்ன துண்டுகளாக நறுக்கி போடணும். இந்த காய்கறிகள் எல்லாம் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். 10 நிமிஷம் கழித்து இதில் 1/2 கப் வேக வச்ச பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகள் முக்கால்வாசி வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சிருங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 100 கிராம் பன்னீர் சின்ன துண்டுகளாக நறுக்கி நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு நான் 100 கிராம் பன்னீர் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு பன்னீர் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 200 கிராம் பன்னீர் துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம். பன்னீர் துண்டுகளை வறுத்த பிறகு எடுத்து தனியாக பவுலில் வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 3 தக்காளி பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா அருமையாக சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வதக்கின காய்கறிகளும் பன்னீரும் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா காய்கறி நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அருமையான வெஜிடபிள் சப்ஜி தயாராக இருக்கு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. ரொம்ப அருமையான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டு இந்த கிரேவி, இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.